ஓம் சாந்தி 11/6/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற தூய்மை என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: எப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ அப்பொழுது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்கிறீர்கள். ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது ஆஸ்தி அடைய வேண்டும். ஆகையால் யாரிடத்திலும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இல்லையெனில் அதை மறப்பதற்கு கடினமாகிவிடும். அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும். பாடல். இந்த நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை கூறுகின்றோம் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஞானம் என்றால் படிப்பு. இதன் மூலம் நான் ஆத்மா, அவர் பரமபிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் அங்கிருந்து மதுவனத்திற்கு வருகின்ற பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள். நாம் நமது தந்தையிடம் செல்கின்றோம். பாபா என்று சிவபாபாவை கூறுகிறோம். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் இருக்கின்றார். அவரும் பாபா ஆகிவிடுகின்றார். நீங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது நாம் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். கடிதத்திலும் நீங்கள் பாப் தாதா என்று எழுதுகிறீர்கள். சிவ பாபா, பிரம்மா தாதா, அதாவது பிரம்மா மூத்த சகோதரர். நாம் பாபாவிடம் செல்கிறோம். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மை சந்திக்கின்றார். பாபா நம்மை எல்லையற்ற தூய்மையானவர்கள் ஆக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். தூய்மையில் எல்லைக்கு உட்பட்டது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று இருக்கிறது. எல்லையற்ற தூய்மை, அதாவது சத்தோ பிரதானமாக ஆவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வரிசை கிரமம் ஏற்படவே செய்கிறது. எல்லையற்ற தூய்மை என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அந்த பாபா மிகவும் இனிமையானவராக இருக்கின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். மேலும் எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார். அனைவருக்கும் தந்தை ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை சதா பாரதத்தில் தான் வருகின்றார். வந்து எல்லையற்ற சந்நியாசத்தை செய்ய வைக்கின்றார். சந்நியாசமும் முக்கியமானது அல்லவா? அதாவது 5 விகாரங்களை பாபா சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். இதுதான் வைராகியம் என்று கூறப்படுகிறது. முழு பழைய சீச்சி உலகத்தின் மீது தந்தை வைராகியத்தை ஏற்படுத்துகின்றார். குழந்தைகளே, இதிலிருந்து புத்தி யோகத்தை நீக்கிவிடுங்கள். இதன் பெயரே நரகம், துக்கதாமம் ஆகும். யாராவது இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்தார் அல்லவா? இவர்கள் என்னென்ன கூறுகிறார்களோ அவை அனைத்தும் தவறானதாகும். தந்தை சொர்க்கவாசி ஆவதற்காக சரியான விஷயத்தை கூறுகின்றார். சொர்க்கவாசி ஆவதற்காகவும் கூட தந்தையை தவிர வேறு யாரும் முயற்சி செய்ய வைக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆவதற்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக்கக்கூடியவர் தந்தை ஆவார். அவர் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தானே வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களை முதலில் சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்வேன். எஜமானர் அல்லவா? சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு நடிப்பை நடிக்க வருவீர்கள். நாம் சாந்தி தாமம் செல்லும்போது அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் சாந்தி தாமத்திற்கு வருவார்கள். புத்தியில் இந்த முழு நாடக சக்கரத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சாந்தி தாமம் செல்வோம். பிறகு நாம் தான் முதலில் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றோம். யாரிடமிருந்து ஆஸ்தி அடைவோமோ அவரை அவசியம் நினைக்க வேண்டும். ஆஸ்தி அடைந்து விட்டால் பிறகு தந்தையின் நினைவை மறந்து விடுவோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள்.
மிக எளிமையான முறையில் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தை நேரில் வந்து கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்பொழுது எந்த புது சம்பந்தங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஒருவேளை ஏதாவது புதிய சம்பந்தங்களை உருவாக்கி கொண்டால் பிறகு அதை மறக்க வேண்டி இருக்கும். ஒருவேளை ஆண் அல்லது பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அதுவும் கடினமாகிவிடும். அதிக நினைவு வரும் அல்லவா? அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அவர்தான் நமக்கு தாய், தந்தை, ஆசிரியர், குரு போன்ற அனைத்துமாக இருக்கின்றார். நாம் அந்த ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஸ்வர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட்டை அடைவதற்கு தந்தையின் நினைவின் மூலம் தனது விகர்மங்களை விநாசம் செய்து கர்மாதீத நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2. ஞானம் உடையவர்களாகி அனைவருக்கும் வழி கூற வேண்டும். சைத்தன்யமான, அதாவது வாழுகின்ற அல்லது நடமாடுகின்ற கலங்கரை விளக்கம் ஆக வேண்டும். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மறு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும். வரதானம். ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்த்துவதற்கான பாவனையுடன் மதிப்பு அளிக்கக்கூடிய சுபமான சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த பாவனை, அதாவது அவர்களை உயர்த்திவிடக்கூடிய அல்லது முன்னேற்றம் செய்யக்கூடிய பாவனை வைக்க வேண்டும். அதாவது சுபமான சிந்தனையாளர் ஆக வேண்டும். தனது சுபமான நல்ல உள்ளுணர்வின் மூலம், சுப சிந்தனையாளர் என்ற மனநிலையின் மூலம் மற்றவர்களின் அவகுணங்களை மாற்ற வேண்டும். யாருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தையும் தனது பலவீனம் என்று உணர்ந்து அதை வர்ணனை செய்வதற்கு பதிலாக அல்லது பரப்புவதற்கு பதிலாக உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் முறை ஆகும். பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்குவது, மனசோர்வு அடைந்தவர்களை சக்திசாலியாக ஆக்குவது, அவர்களது சகவாசத்தின் சாயத்தில் வராமல் இருப்பது, சதா அவர்களையும் ஊக்கம் உற்சாகம் கொண்டவர்களாக ஆக்குவது, இதுதான் மதிப்பளிப்பதாகும். அந்த மாதிரி மதிப்பு அளிப்பவர்கள்தான் சுபமான சிந்தனையாளர் ஆவார்கள். ஸ்லோகன். தியாகத்தின் பாக்கியத்தை முடித்துவிடக்கூடியவை பழைய சுபாவ சமஸ்காரங்கள். எனவே இவற்றையும் தியாகம் செய்துவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா தனிமை விரும்பியாக, ஏகாந்த பிரியராக இருந்த காரணத்தினால் சதா உள்முக நோக்கில் இருந்தார். நான் ஆத்மா, நான் ஆத்மா என்ற பாடத்தை பக்காவாக ஆக்கினார். இந்த காரணத்தினால் தாமும் சதா சக்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கியிருந்தார். பிற ஆத்மாக்களையும் கூட தன்னுடைய சுத்தமான சங்கல்பம் மற்றும் அதிர்வலைகள் மூலம், உள்ளுணர்வின் மூலம், பேச்சின் மூலம், தொடர்பு மூலம் அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை அவர்களுக்கும் செய்ய வைத்து கொண்டே இருந்தார். அதுபோல தந்தையை பின்பற்றுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.